இந்த படத்துக்கு பார்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொட்டுக்காளி ஸ்டைல்ல ஒரு டீசர். அப்படி ஸ்டார்டர்ல என்னதான் நடந்துச்சு இந்த சித்துக்கான #6ல பார்க்கலாம். ஹலோ சினிஃபைல்ஸ், ஐம் சித்தார்த் சௌந்தரராஜன். லெட்ஸ் என்ஜாய் சினிமா வித் மீ. மார்ச்சுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அங்கிருந்து போஸ்ட்பான் பண்ணி 21 ஆகஸ்ட்டுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அங்கிருந்தும் போஸ்ட்பான் பண்ணி இப்போதைக்கு செப்டம்பர் 24th வந்து நின்று இருக்கு பாரடைஸ் படம். இப்போதைக்கு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கமா இப்ப ரீசெண்ட் வர படங்கள் எல்லாத்துலயுமே டீசர் ட்ரெய்லர்ஸ்ல பெருசா கதையை ரிவீல் பண்றதே கிடையாது. படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹை போர்ஷன்ஸ் மட்டுமே காமிச்சு ஏமாத்துறாங்களே தவிர கதையை பெருசா சொல்றதே கிடையாது. ஏன் கதை சொன்னதான் என்ன, ஸ்பாயில் ஆனாதான் என்ன, எல்லாத்தையுமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு பாக்குறாங்க. ஆனா தியேட்டர்ல போய் பார்த்தா கதைங்கிறது ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிம்பிள் லைனா இருக்கு. பட் அந்த மாதிரி பாரடைஸ் பண்ணாம கொஞ்சம் கூட பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த பக்கம் நல்ல கதைங்கிறதுமே ரொம்ப சிம்பிளான கதைங்கிறது தான். டிஸ்டோபியன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் கிளியரா தெரியல, இல்ல பீரியடிக்கா என்ன மாதிரி போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அங்க ஒரு அப்ரஸ்ட் சொசைட்டி, அந்த சொசைட்டில இருந்து ஒரு ரெவல்யூஷன் கிளம்புது. அந்த ரெவல்யூஷன் அந்த ஆதிக்கம் இருக்கக்கூடிய கையை விட்டு ஒழிச்சு மேல வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கதை. இதுல வேர்ல்டு பில்டிங்லயும் ஆக்ஷன் செட் பீசஸ்லயும் ஸ்கிரீன் பிளேல இருந்தா மேட்ரே இருக்கு. நான் ரொம்ப கிளியரா சொன்னதே இந்த படத்துல வேர்ல்டு பில்டிங் தான் வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது. டைரக்டரோட விஷனுங்கிறது வேர்ல்டு பில்டிங் தான் ஃபோக்கஸ்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வேர்ல்டு பில்டிங்காக தான் படமே இருக்க போகுது. என்னமா இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே பயங்கர ஆரேட்டடா தான் இருக்கு. அண்ட் அனிருத் பைத்தியம் முடிச்சு சேர்ந்த ஆளுக்கு. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்ப ஆரம்பிச்சது. கரெக்டா அந்த டீசர்லயே ஒரே ஒரு ஷாட்ல ஏதோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. முகத்தை காட்டல, மேபி கீர்த்தி சுரேஷ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். படம் 10 கார்த்திக் சுப்ராஜோடைய 10வது படத்தோடய டீசர் வந்துருச்சு. ஸோ படத்துல 2 ஹீரோ, ஒருத்தன் பேரு கார்த்திக், இன்னொருத்தன் பேரு சுப்பு. நீ அப்படி வரியா? ஒரே ஒரு ஹீரோயின், அவங்க கீர்த்தி சுரேஷ் பிளே பண்ற கேரக்டர். ஒரு கொட்டுக்காளி சைட்ல ஒரு டீசர் வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க. படம் என்ன மாதிரி கதை என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த ஸ்டார்டர் நைனர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் என்னதான் லிங்க், ஒரு சின்ன தியரி இருக்கு. அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை இந்த தியரி பெருசா இன்டர்நெட்ல யாருமே பேசல. சோ இப்போதைக்கு நான் இதை சொல்லி இது ஒரு வேலை மார்வலால கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அன்றைய கடிதா சித்தார்த் சௌந்தரராஜன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ என்ன தியரி அப்படின்னா, ஹோம் கமிங் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல இந்த ஒரு சீன்ல வந்துட்டு இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஆரன் டேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. ஆரன் டேவிஸ் யாரு அப்படின்னா மைல்ஸ் மொரால்ஸோட அங்கிள். அங்கேயே ஒரு சீன்ல வந்துட்டு அவரே சொல்லுவாரு, இந்த வெப்பன் டீலிங் பத்தி நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு அவனை மீட் பண்ணிருக்க, சிசிடிவி கேமரால பார்த்தேன், அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படிங்கும் போது, நான் உனக்கு சொல்றேன், பட் அவங்க நீ கண்டிப்பா தடுத்து நிறுத்திடணும். ஏன்னா என்னுடைய மருமகன் வந்துட்டு இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவங்க ஃபேமிலியோட, அவனுக்கு ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பேரு ஊரு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இஸ் அ பிளாக் கேரக்டர். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்துட்டு ஆரன் டேவிஸ் தான் சொல்லிட்டு அப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரன் டேவிஸ் தான் இப்பவே 616 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அங்க மைல்ஸ் மொரால்ஸ்ங்கிறது இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் படங்கள்ல எங்கேயுமே காட்டப்படல. இது ஒரு தனி தியரி. பட் அதை பத்தி பேச போறது இல்ல. அந்த இடத்துல இந்த வெப்பன் டீலிங் பண்றவன் வந்துட்டு எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டாட்டன் ஐலாண்ட்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வேற பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த கப்பல் சீன் வந்துடும். சோ இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சோ இங்கதான் மேபி டேர்டெவிலும் பனிஷரும் இங்கதான் மேபி பனிஷரும் ஸ்பைடர்மேனும் மீட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தியரிங்கிறது இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா மார்வல் வந்துட்டு இந்த டேர்டெவில், பனிஷர், டிஃபெண்டர்ஸ் இது எல்லாத்தையும் மார்வல் 616 கேனன் ஆக்கினது ரொம்ப ரீசெண்டா தான். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம கதைப்படியா பார்த்தா இவங்கலாம் ரொம்ப வருஷமாவே இந்த உலகத்துல இருக்கதா செய்யறாங்க. பட் என்ன, இவங்க மற்ற கேரக்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சோ இப்போதான் நம்ம ஸ்பைடர்மேனும் பனிஷரும் பேசுறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியுமே இவங்க வந்து சேர்ந்து இருக்கலாம், அதை நமக்கு காட்டாம மேபி இருக்கலாம். அதனாலதான் இந்த படத்துல வந்துட்டு அவங்களோட ஆரிஜின் எங்க மீட் பண்ணாங்க என்னங்கிறது சொல்லல போல இருக்கு. ஸ்டார்டன் ஐலாண்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர எது நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. சோ மேபி ஹோம் கமிங் சமயத்திலே வந்துட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி இந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. அதான் பீட்டர் பார்க்கர் யாருங்கிறது எல்லாத்துக்கும் மறந்துச்சுல, அப்புறம் பனிஷருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பனிஷருக்கு ஸ்பைடர்மேன் மட்டும் தான் தெரியும், பீட்டர் பார்க்கர் தெரியாது. பீட்டர் பார்க்கர் யாருங்கிறது அந்த உலகம் மறந்துச்சு தவிர ஸ்பைடர்மேன் யாரும் மறக்கல. சோ இதுக்கு முன்னாடியுமே அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் கூட ஃப்ரெண்டா இருந்த எல்லாருமே இப்போ வரையுமே ஸ்பைடர்மேன் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. பட் பீட்டர் பார்க்கர் தான் எல்லாத்துக்கும் மறந்துருக்கும். அந்த வகையில இந்த தியரி வந்து மேபி ஒத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மாவு சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணதா உண்டு. வேற ஏதாவது இன்டர்நெட்ல தியரி பத்தி பேசியிருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மணிகண்டன் கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு போலீஸ் படம், மக்கள் காவலன். சோ என்ன மாதிரி படம் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது சத்தியமா தெரியல. டேரக்டர் வந்துட்டு டெபியூடன் தான். சோ என்ன மாதிரி கதையா இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த போஸ்டர்ல கீழே பார்க்கும்போது ரைட்டா அந்த போராட்ட சதாலாம் காட்டுற மாதிரி தெரியுது. ரீசெண்டா நடக்கிற அந்த போராட்டம் இதை பத்தின கதையா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பொலிட்டிக்கலா இருக்குமா, எப்படி இருக்குமோ அப்படிங்கறத நமக்கு போகும்போது டீசர் ட்ரெய்லர் வந்தாலும் தெரியும். எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரியோடைய ராமின் லீலா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. செப்பு சேலன் ஒரு சாங் செம்ம வைபா இருக்கு, கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது. இந்த மாசம் ஆல்ரெடி பல படங்கள் அந்த ஆகஸ்ட் மந்த் மூவி பிளான் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல இப்போதைக்கு ஆட் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த படம் என்ன இருக்கு, இன்னும் சில படங்கள் கூட ஆட் ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. மண்டையை பிச்சுக்க போகுது இந்த மாசமே. அண்ட் கடைசியா அன்எக்ஸ்பெக்டட்லி மூடர் கூடம் 2 படத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் பார்ட் 1 பார்க்கல.
ஆனா இந்த செப்டம்பர் மாசத்துல மியூசியம் இருக்கட்டும் ஆல்ரெடி 25 செப்டம்பர்ல இருக்கும்போது இப்போதைக்கு பாரடைஸ் கொண்டு வந்து 24 செப்டம்பர் போட்டிருக்காங்க, ஒரே நல்ல வருது. அண்ட் ஆல்சோ இப்ப இந்த டோரோத்தி கார்த்திக் சுப்ராஜ் படமே அதே 25 செப்டம்பர் தான் வருது. ஸோ 25 செப்டம்பர் இந்த 24 25ங்கிறது பயங்கரமா இருக்க போகுது. ஸோ ஏகப்பட்ட படங்கள்ங்கிறது வருது, அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாரடைஸ் தூக்கி அவங்க முத வாரத்துல போட்டிருக்கலாம், செப்டம்பர் முத வாரத்துல பெருசா படங்களே இல்லை. இதுல நான் சொன்ன அப்டேட்ஸ் தவிர வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை வந்து இன்னொரு பக்கத்துல இருக்கு போயிட்டு வரேன்.